ஹலோ சிடெக்யூஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம இன்புட் தரதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன்புட்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவுட்புட் பார்த்துருப்போம். அவுட்புட்னா printf. ஸோ இன்புட்னா அதே தான் scanf. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்புட்ன்றதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடு எழுதி நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே printf போட்டுப்போம். printf. ஓகே, printfக்குள்ள ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. ஒரு என்னன்னாக்கா, இப்போ நான் வந்து ஒரு உங்களோட ஏஜ் வந்து நீங்கள் என்டர் பண்ணாக்கா அந்த ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். ஏஜ் உங்களோட மார்க்கு என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணுறதான் இதோட ஐடியாவே. ஓகே, நான் வந்து என்டர் ஏஜ்னு கொடுக்குறேன். என்டர் யுவர் ஏஜ். ஓகே, என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். அப்புறம் ஸ்லாஷ் நியூ லைன். ஓகே, ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக ஒன்று லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸ்கேன்எஃப். ஸ்கேன்எஃப் வந்து எதுக்கு யூஸ் பண்ண சொல்லிட்டு சொல்கிறேன். Scanf. ஓகே, Scanf ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா SCANF. தட்ஸ் இட். ஓகே, ஸோ Scanf வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கனாக்கா, நீங்கள் ஒரு நம்பரை வந்து இப்போ நான் வந்து என்டர் அடிக்கணும் இல்லையா? இப்போ வந்து எனக்கு என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லி காமிக்குது. அதுக்கப்புறம் நான் என்டர் அடிக்கணும், அதை அப்சர்வ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக இதில் இப்போ நான் கொடுக்க போகிற நம்பர் வந்து என்னது, ஃப்ளோட்டா டெசிமலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து சூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து டெசிமல் தான் வரும். ஏஜ் வந்து டெசிமல் வேல்யூ தான். இதில் வந்து டெசிமல் போட்டு ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணோம். உங்களுக்கு நான் வந்து வேரியபிள்னா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்கேனுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் பார்த்துப்போம். ஸோ நம்பர் வந்து இன்டிஜர். ஓகேவா? இன்டிஜரை தான் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஐஎன்டினா இன்டிஜர். ஸோ இதுக்கு வந்து நான் ஏஜ்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் இது என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஏஜ். ஓகேவா? ஏஜ்ன்றதை இங்கே நான் வந்து கமா போட்டு எழுதிக்கலான்னு மட்டும் பண்ணாதீங்க. ஸோ வந்து கமா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கனாக்கா, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுறதா கமா. இப்போ வந்து நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்க, இந்த ஏஜோட இது லிங்க் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து ஆம்பர்சன் யூஸ் பண்ணணும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண வேண்டியதுதான். ஆம்பர்சன் போட்டு ஏஜிஇ ஏஜ் கொடுத்துக்கோங்க. ஏஜ் கொடுத்துட்டீங்களா? இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணுங்க. ஓகே, ஏஜ். இப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து எனக்கு வந்து இன்புட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் printf. இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து எனக்கு வந்து சொல்லணும் உங்க ஏஜ் வந்து இதுதான் சொல்லிட்டு. வந்து நான் எனக்கு வந்து தெரியாது நீங்க என்ன ஏஜ் என்ட்ரு பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்த ஏஜை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி இதுல யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். என்டர் ஏஜ் இஸ். இப்போ வந்து இங்க நான் என்ன பண்ணேன்னாக்கா, இங்க வர்றதும் டெசிமல் தான். ஸோ %d போட்டு கமா போட்டு ஏஜ். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் என்ன பண்ணுனாக்கா எனக்கு அவுட்புட் தருது. உங்கள் ஏஜ் என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லுது. அந்த ஏஜை வந்து இன்புட் வாங்குது இந்த லைனில். அதுக்கப்புறம் இந்த லைனில் எனக்கு வந்து ஏஜ் வந்து என்னன்றது அவுட்புட் கம்ப்யூட்டர் சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ரிட்டர்ன் 0. ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, yeah, I think age character int. Okay, comma. ஆக்சுவலி நான் இங்கே என்ன தப்பு பண்ணியிருந்தேனாக்கா, இங்கே கமா போடணும். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, கமா வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுறது இல்லாமல் இங்கே வந்து நம்ம ஆம்பர்சன் யூஸ் பண்ண சொல்லிட்டு அது போடலை ஆக்சுவலாக. ஓகே, இப்போ என்டர் யுவர் ஏஜ். நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 18 போடுறேன். ஸோ த என்டர் ஏஜ் இஸ் 18. தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏஜா, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மார்க் அப்ளிகேஷன் ரெடி பண்ணுவோமே. மார்க்னா மீன்ஸ் ஒரு மார்க் ஷீட் பார்த்துருப்பீங்க, சோஷியல், சயின்ஸ், அண்ட் தென் தமிழ், இங்கிலீஷ், அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம தமிழ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம எடுப்போம். தமிழ். ஓகே, இங்கிலீஷ், தென் மேக்ஸ்,
max, int, and then social science. ஓகே, அப்புறம் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்கள் இன்டீஜர்னா ஒரு நம்பர், ஓகேவா? இது வந்து நீங்கள் வேரியபிளில் பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஸ்கேன்எஃப் மட்டும் புரிஞ்சால் போதும். ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லி தர முடியுமோ என்னோட பெஸ்ட்டை தான் நான் தரேன். ஸோ நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் வேரியபிள்ஸை பற்றி பார்ப்பீங்க. வேரியபிள்ஸ் அது வந்து வேறு செக்ஷன் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் கொடுத்துருவோம். தமிழ், இதுக்கு வந்து ஏஜுக்கு பதிலாக என்டர் யுவர் தமிழ் மார்க். ஓகே. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சீக்கிரமாக வீடியோ முடிக்கிறதுக்காக. என்டர் யுவர் தமிழ் மார்க். இதுக்கு வந்து நம்ம த தமிழ் மார்க். இது இப்போ வேணால் நமக்கு இந்த printf இந்த செக்ஷனு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து தமிழ் மார்க் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ வந்து நமக்கு இங்கிலீஷை பற்றி தெரியணும். ஸோ இங்கே வந்து தமிழ் மார்க் பதிலாக இங்கிலீஷ் கொடுப்போம். இது நீங்கள் ஆர்டராக தான் தரணும்னு இல்லை. இங்கே நீங்கள் மேக்ஸ் கூட போட்டுக்கலாம், MA THS கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து ஆர்டராக கொடுக்குறேன். இங்கிலீஷ் அண்ட் ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கேன் கொடுத்துறேன். ஏன்னா வந்து இப்போ இது வந்து இங்கிலீஷ் மார்க் என்ட்ரு பண்ணோன்னே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்கிலீஷ் வந்து %D, then comma ampersand English, GLISH English. ஓகே, திருப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து இங்கிலீஷ்க்கு அப்புறம் மேக்ஸ், THS மேக்ஸ். ஓகே, மேக்ஸ் மார்க் SCANF %D வெளியே வந்துட்டு கமா. ஸோ இது வந்து நம்ம மேக்ஸ் MATHS மேக்ஸ். ஓகே, திருப்பி நம்ம printf. ஸோ இதுக்கு வந்து சோஷியல் scanf %D கமா. ஸோ இது வந்து சயின்ஸ். சாரி, இதுக்கு நான் வந்து ஆம்பர்சன் போடணும். ஆம்பர்சன். ஓகே, ஸோ மேலே இருக்கிறதும் வந்து போடலாம் மேக்ஸுக்கும். மேக்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் இதுக்கு வந்து சயின்ஸ் போட்டிருக்கேன்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சோஷியல் சயின்ஸ் ஸ்கேனஃப். இதில் வந்து %D இது வந்து ஆம்பர்சன் சயின்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் நான் இப்போ வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து இதுக்கு போகணும், இது வந்து இதுக்கு போகணும்னு சொல்லி நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். மேக்ஸ் வந்து மேக்ஸு எல்லாமே இப்போ வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து எனக்கு இப்போ ஷோ பண்ணணும் இல்லையா? ஸோ ஷோக்கு வந்து நம்ம புதுசாக ஒன்று எழுதுவோம். சாரி, ஓகே, the Tamil mark is
இந்த தமிழ் மார்க்கு போட்டு ஸோ இங்கே வந்து ஸ்லாஷ் n போடுறோம் இல்லையா, ஸ்லாஷ் nக்கு முன்னாடி நம்ம பர்சன்டேஜ் டி போட்டு வெளியே வந்து கமா வச்சுட்டு தமிழ். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு வந்து தமிழ் மார்க் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி 5 சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம போட்டுக்கலாம். எத்தனை இருக்கு? ஓகே 5. ஸோ இதில் வந்து இங்கே நான் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா டைம் கொஞ்சம் கம்மியாகும். இங்கிலீஷ், அதே மாதிரி இங்கேயும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஓகே, மேக்ஸ் DHS max, then social, CIAL social, social, science, okay, science. Okay, இப்போ நம்ம அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் பெருசு இல்லையா. கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே ஓகே, மார்க் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம தமிழ் மார்க் வந்து 50 ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்தது இங்கிலீஷும் 50 கொடுப்போம். ஸோ மேக்ஸ் வந்து 25, சோஷியல் 25 50. ஸோ இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த தமிழ் மார்க்கு 50, இந்த 50 கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் மார்க் வந்து 50 50, மேக்ஸ் மார்க்கு 25 25, சோஷியல் 25, and then science 25. That's it guys. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்கேனர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ்.